எந்த ராசிக்கு 2025 கடன்கள் உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில காலத்தில் கடனே நம்ம இல்லாமல் இருப்போம். கடன் வாங்காமல் கூட இருப்போம். கடன் வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் கூட சிலரெல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடன் வாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி யாருக்கு இந்த 2025 கடன் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கடகராசியை எடுத்துக்கும். கடகராசிக்கு குரு பகவான் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் 12வது ராசிக்கு போவாருங்க. ஏற்கனவே கடகராசிக்கு கடன்கள் 2024லேயே ஏற்படதான் செஞ்சிச்சு. 2025 கூட கடன்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக கடன்கள் வாங்கிறத நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. கன்னிராசிக்காரவங்களுக்கும் அப்படி தான். ஏதாவது ஒரு வகையில் நம்மளையும் அறியாமவே கடன்கள் உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்களுமே கடன் வாங்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு வழியில் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வழிகளை தான் நீங்கள் பார்க்கணும். மறுபடியும் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் சுமை உங்களுக்கு அதிகரிச்சிருங்க. துலா ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டம குருங்கிறனால 2024லேயும் கடன் பிரச்சனையால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. 2025 மே வரைக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மே மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த கடன் காட்சியெல்லாம் தீரும். கடன் காட்சியெல்லாம் நிவர்த்தி ஆகி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். கடன் தொந்தரவும் உங்களுக்கு குறைஞ்சிருங்க. அப்போ 2025 மே வரைக்குமே அந்த கடன் தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். அதனால் கடனை அதிகரிக்காமல் பார்த்துக்குங்க. மகர ராசியை பொறுத்தளவு 2025 மேக்கு அப்புறமே கொஞ்சம் கடன்கள் உருவாகும். ஏற்கனவேவும் கடன்கள் உருவாகிருக்கும். அப்போ கடன்களை நீங்களுமே உருவாக்காமல் பார்த்துக்கணும். முடிஞ்சளவுக்கு கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு பாருங்கள். சரி, இப்படி கடன் வருதே, கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், அதே மாதிரி கடன் இருந்தாலும் அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நவகிரகத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், கிரகம் இருக்கும். அந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கல்ல மாலை போட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி, குரு பகவானே எங்களுக்கு கடன்கள் உருவாகக்கூடாது, ஏற்கனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் சீக்கிரமே எங்களுக்கு அடையணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்குங்க.